வெல்கம் யுவர் கிச்சன். இது கொத்தரங்காய் சாம்பார் சேனத்துலேருந்து பருப்பு மணித்தூள் தண்ணி வேக வச்சு மிளகாத்தூள் உப்பு போட்டு கரைஞ்சி வச்சுக்கிறேன். புளி தண்ணி கடுகு தாளித்து வெங்காயமும் கொத்தரங்காய் நல்லா புளிட்டு வதக்கி வச்சுக்கிறேன். இதை கரைஞ்சி வச்சுக்கணும். வதக்கணில் எடுத்து வச்சுட்டு உப்பு எல்லாம் போட்டு கரைஞ்சி வச்சுருக்கேன். உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு கரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து புளி தண்ணி வச்சுக்கலாம். ஒரு தண்ணி சுற்றி நம்ம கலந்துக்கணும். கொத்தரங்காய் போட்டு அவ்வளோ யாரும் சாம்பார் வைக்க மாட்டாங்க. டேஸ்ட் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வதக்கி கடுகு தாளிச்சிட்டு வெங்காயமும் கொத்தரங்காய் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க. பக்கம் கொதி வந்தோடனே போட்டு விசில் வந்தோடனே ஒரு விசில் வந்தோடனே இறக்க வேண்டியது தான். உப்புலாம் போட்டு கடைஞ்சிட்டேன். பருப்புலே மிளகாத்தூள் உப்பு போட்டு கடைஞ்சிடணும் பருப்புலே. லேசாக கொதி வர போகுது. வந்து வெண்டைக்காய் பொரியல். ஒரு வெங்காயமும் வெண்டைக்காயும் போட்டு செய்யுது. சாம்பார் கொதி வரப்போது. காயை சேர்த்துடலாம். கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு விசில் மூடிட்டு ஒரு விசில் வந்தால் போதும். சாம்பார் சூப்பராக நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லா நீங்கள் வச்சு பாருங்கள். கொத்தரங்காய் சாம்பார். மூடி போட்டு ஒரு விசில் வந்து இறக்கிடுங்க. ஒரு விசில் வந்து இறக்கிடுங்க. நல்லாயிருக்கும். வெந்துடும் காயெல்லாம். பிடிச்ச லைக் பண்ணுங்க.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.